ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா அம்பத்தூர் டிஏ கம்பெனி பக்கத்தில் என்னோட ரெகுலர் கஸ்டமர் மறுபடியும் எனக்கு கூப்பிட்டுருக்காரு லவ்னஸ் பேக்கேஜ் டூட்டி. அங்கே போய் பார்த்தா போமாட்டியா? எத்தனை முறை வந்தாலும் அந்த நாய்க்கு எனக்கு ஆக மாட்டேங்குது. சரி, டைம் ஆச்சு, உள்ள போய் கஸ்டமர் கூப்பிடலாம் போட்டா அந்த நாய் வந்து போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. எதுக்கு வந்து நம்ம வேலை உண்டு சொல்லி உண்டுன்னு இருப்போம். நம்ம போய் வண்டியை துடைப்போம். டைம் ஆச்சு, வண்டி கொஞ்சம் நீட்டாச்சு, க்ளீன் பண்ணுவோம். அவர் வரும்போது மாட்டோம், நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம், எதுக்கு வம்பு. அதுக்கப்புறம் வண்டி க்ளீன் பண்ணிட்டேன், கஸ்டமர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அம்பத்தூர் எஸ்டேட் வழியாக வந்து திருமங்கலம் ஜங்ஷன் தாண்டி அண்ணன் நகரில் போய் சேர்ந்தோம். ஃப்ரெஷ் ஸ்டூடியோவில் போய் அவர் பர்ச்சேஸ் பண்ணார். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே அந்த மாதிரி சாப்பிட போனார். நான் வெளியே வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் அங்கேருந்து ஐசிஎஃப் போகிற மாதிரி பிளானு. அண்ணா நகர் டவுன் டவுன் வழியாக கிளம்பி ஐசிஎஃப் வந்து சேர்ந்தோம். ஐசிஎஃப் ஜிஎம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னார், தம்பி நீ போய் சாப்பிட்ரு, நான் வரத்துக்கு 4-5 ஹவர்ஸ் ஆகுனார். சரி, நானும் பசிக்குது, சாப்பிட ரெடி ஆகிட்டேன். வீட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சாம்பார் சாதம், முட்டை, கிழங்கு. கை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செம பசி. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங், ஒரு 50 மீட்டர் வாக்கிங். சாப்பிட்டெல்லாம் கொஞ்சம் ஜீரணம் ஆகணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் வரத்துக்கு எப்படி இருந்தால் 4-5 ஹவர்ஸ் ஆகும். நம்மளும் தூங்க வேண்டியதான். மல்லாக்கு படுத்துட்டு விட்டத்தை பார்க்கறது என்ன ஒரு ஆனந்தம். கை புல்ல என்ன தூங்காம இருக்க தூங்கு. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் கூப்பிட்டு வந்து கிளம்பி அவரை பிக்கப் பண்ணிட்டு அவர் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண போனேன். போகிற வழியில் பாடியில் செம டிராஃபிக்ங்க. ஏன்னா போத்தி ஸ்வர்ண மஹால்னு ஒரு புதுசாக ஒன்று ஷோரூம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அது செம டிராஃபிக். ஸோ அங்கேருந்து கிளம்பி கஸ்டமர் சேஃபாக ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ண உடனே எனக்கு கஸ்டமருக்கு பேமெண்ட் போட்டுட்டாரு. அப்புறம் நாய்க்கு ஒரு 10 ரூபா பிஸ்கெட் போட்டுட்டு அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். டோட்டலாக நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன்னா 12 மணி நேரம் 3200 வாங்கினேங்க. ஓலா ஊபர் நம்ம ஓட்டுறதை விட இந்த மாதிரி நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு ஓட்டிட்டு போயிடலாம். எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் எனக்கு கம்பல்சரி இந்த மாதிரி எனக்கு ரெகுலர் கஸ்டமர் எனக்கு பிக்கப் வந்துக்கினே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பல கஸ்டமர் இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் கண்டிப்பாக வந்துக்கினே இருக்கும். ஸோ நான் அதில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். இந்த ஓலா ஊபர் நான் ஓட்டவே மாட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கஸ்டமர் பிடிச்சி வச்சு ரெகுலராக ஓட்டுங்க, நல்ல காசு சம்பாதிங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.